ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தியாஸ் கிச்சன். இன்றைக்கி அருமையான ஒரு கொள்ளுப்பொடி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ஒரு 1.5 டம்ளர் கொள்ளு ஒரு பேனில் சேர்த்துருக்கேன். அதை நல்லா வறுபடணுங்க. ஒரு நல்ல டார்க் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் கொள்ளு அதோட பச்சை வாசனை போய் ஒரு மணம் வரும், அது வரைக்கும் நல்லா வறுக்கணுங்க. வறுத்துக்கலாம் நல்லா. இப்போ கொள்ளு நல்லா ஒரு தட்டில் ஆற வச்சது. கொள்ளு பொடிக்கு தேவையான பொருள்கள் பார்த்துடலாங்க. ஒரு 1.5 டம்ளர் கொள்ளுக்கு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தனியா, கொத்தமல்லி விதை 3 ஸ்பூனுக்கு எடுத்துக்கலாங்க. சீரகம் ஒரு 2 ஸ்பூன் எடுத்துக்கலாம். வரமிளகாய் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் 5லேருந்து 6 மிளகா வரைக்கும் சேர்த்துறேங்க இதில். இப்போ அதோட ஒரு கொத்துக்கு கருவேப்பிலை, 2 கட்டி பெருங்காயம் 2 துண்டு எடுத்து வச்சுருக்கேங்க. அதோட ஒரு 5 பல் பூண்டு அப்படியே குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ இதெல்லாம் பூண்டு மட்டும் ஒரே ஒரு ட்ராப் எண்ணெய் ஊற்றி நல்லா ப்ரௌனிஷாக முருகலாக வறுத்து எடுத்துக்கலாம். மற்றது எல்லாமே ட்ரை ரோஸ்ட்டு தான். கொள்ளு, இந்த கொத்தமல்லி, சீரகம், வரமிளகா, கருவேப்பிலை, பெருங்காயம் எல்லாமே ட்ரை ரோஸ்ட்டு தாங்க. லாஸ்ட்டாக உப்பையும் போட்டு லேசாக வறுத்தி எடுத்துக்கலாம். இந்த பூண்டுக்கு மட்டும்தான் ஒரு ட்ராப் எண்ணெய் ஊற்றி வறுக்க போகிறோம். பார்க்கலாம். இப்போ பேனில் எல்லா பொருளையும் சேர்த்துடலாங்க. பூண்டை தவிர மற்ற எல்லாம் எடுத்து வச்ச பொருள்கள்லாம் சேர்த்துடலாம். சேர்த்து இதுவும் ட்ரை ரோஸ்ட்டு தான். நல்லா ட்ரையாக ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துடலாம். கொத்தமல்லி, சீரகம், பெருங்காயம், கருவேப்பிலை, வரமிளகாய் இதுவும் நல்லா வறுபடட்டும். இதையும் இந்த தட்டோடு சேர்த்தாச்சுங்க. இந்த வறுத்த பொருள் எல்லாமும் கொத்தமல்லி, சீரகம், வரமிளகாய் எல்லாத்தையும் இந்த தட்டில் சேர்த்தாச்சு. அரைச்சி எடுத்தாச்சுங்க. இந்த மாதிரி இருக்கணும். ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் பரபரன்னு இருக்கணும். இப்போ இதை சாதத்தில் போட்டு சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு கண்டெய்னரில் மாற்றி வச்சுக்கலாம். சாதத்தில் போட்டு தேங்காய் எண்ணெய் ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்டா ரொம்ப அருமையாக இருக்குங்க இந்த பொடி. ஜலதோஷை டைம்லலாம் சூடான சாதத்தில் எண்ணெய் ஊற்றி சாப்பிடுங்க, நல்ல ரெமடியாக இருக்கும். ரசத்தில் சேர்த்தாலும் நல்லாயிருக்கும். தோசைக்கு தொட்டுக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த பொடி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.